This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி சுட்டுக்கொலை. இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களில் மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் உயர்மட்ட தலைவரான ரவுல்லா நிஜாமணி என்ற அபு சாயிபுல்லா காலித் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற RSS தலைமையகம் மீதான தாக்குதல் மற்றும் இந்தியாவில் நடந்த பல பெரிய தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் இவர். ரசூலுல்லா நிஜமணி லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் தளபதியாக இருந்தவர். கடந்த 2001ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் ராம்பூரில் நடந்த CRPF முகாம் தாக்குதல், 2005ஆம் ஆண்டு பெங்களூரில் நடந்த இந்திய அறிவியல் மாநாடு தாக்குதல் மற்றும் 2006ஆம் ஆண்டு நாக்பூரில் உள்ள ராஷ்டிரியா சுயம்வேத் சங்க தலைமையகம் மீதான தாக்குதல் ஆகிய 3 பெரிய தாக்குதல்களில் கலித் ஒரு முக்கிய சதிகாரராக அறியப்பட்டார். வினோத்குமார் என்ற புனைப்பெயரில் செயல்பட்ட கலித் பல ஆண்டுகளாக நேபாள நாட்டில் வசித்து வந்தார். அங்கு அவர் ஒரு போலி அடையாளத்தின் கீழ் வாழ்ந்து நேபாள நாட்டை சேர்ந்த பெண்ணான நக்மா பானுவை மணந்தார். அங்கு இருந்தபடி லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புக்கான நடவடிக்கையை ஒருங்கிணைந்து ஆட்சேர்ப்பு பணியில் முக்கிய பங்கு வகித்து வந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் ரசூலுல்லா காலித் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் பாட்டின் மாவட்டத்தில் உள்ள மாட்லிக்கு இடம்பெயர்ந்ததாக கூறப்படுகிறது. அங்கு அவர் லஷ்கர் இ தொய்பா மற்றும் அதன் முன்னணி அமைப்பான ஐமாத் உத் தவாவுக்காக தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆட்சேர்ப்பு மற்றும் நிதி சேர்ப்பு கவனம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. அவருக்கு பாகிஸ்தானில் அரசு பாதுகாப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிந்து மாகாணத்தில் பயங்கரவாத ரசூலுல்லா நிஜாமணி காலியத்தை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சுட்டு கொண்டுவிட்டு தப்பி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 100 பயங்கரவாதிகளை வீழ்த்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் யூசுஸ் அசார், அப்துல் மலீத் ரவுத் மற்றும் முதாசிர் அகமது போன்ற முக்கியமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.